சர்வதேச கிரிக்கெட்ல 6000 ரன்களை குவித்தது மட்டுமின்றி 600 விக்கெட்டுகளை வீழ்த்தி த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் என்று தனது திறனை நிரூபித்தவர்களின் பட்டியலை இங்கு பார்க்கலாம். 1983 உலகக்கோப்பை வெற்றியில முக்கிய பங்கு வகித்தவர் கபில் தேவ். இவர் சர்வதேச கிரிக்கெட்ல 9031 ரன்களும் 687 விக்கெட்டுகளும் எடுத்திருக்கிறாரு. 9 சதங்கள் மட்டுமின்றி 25 முறை 5 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கிறாரு. சர்வதேச கிரிக்கெட்ல அதிக விக்கெட்ல எடுத்த பாகிஸ்தான் வீரராக வாசிம் அக்ரம் திகழ்றாரு. பவுலிங் மட்டுமின்றி 3 சதங்கள் அடித்து பேட்டிங்கிலும் அக்ரம் கலக்கியிருக்கிறாரு. அவர் மொத்தமாக 6615 ரன்களும் 916 விக்கெட்டுகளும் எடுத்திருக்கிறாரு. தென்னாப்பிரிக்க அணியின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக ஷான் பொல்லாக் திகழ்கிறாரு. இவர் சர்வதேச கிரிக்கெட்டில் 829 விக்கெட்டுகளும் 7386 ரன்களும் அடிச்சிருக்கிறாரு. பெரும்பாலும் கீழ் வரிசையில் இறங்கியும் 3 சதங்களை பொல்லாக் விளாசியுள்ளார். நியூசிலாந்து அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான டேனியல் விக்டோரி சர்வதேச கிரிக்கெட்ல 7386 ரன்களும் 829 விக்கெட்டுகளும் எடுத்திருக்கிறாரு. வங்கதேச அணியின் சிறந்த வீரராக சகிப் அல் ஹசன் திகழ்றாரு. 2006 சர்வதேச களத்துல அறிமுகமான சகிப் 14 சதங்கள் உள்பட 14730 ரன்கள் குவித்திருக்கிறாரு. சர்வதேச களத்துல மொத்தமாக 712 விக்கெட்டுகளை சகிப் அல் ஹசன் சாய்ச்சிருக்கிறாரு. 25 முறை 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்கிறாரு. அனைத்து வகையான கிரிக்கெட்டிலும் அதிக விக்கெட் எடுத்த வங்கதேச வீரராகவும் திகழ்றாரு. டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் ஒருநாள் போட்டிகள்ல மேட்ச் வின்னிங் ஆல்ரவுண்டராக இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா திகழ்றாரு. சர்வதேச களத்துல மட்டுமே 6653 ரன்களை அடிச்சிருக்கிறாரு ஜடேஜா. அதுல 4 சதங்கள் அடங்கும். அதே போல ஸ்பின் பவுலிங்ல 600 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறாரு. அதுல 17 முறை 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு.